அதாவது பிஎம்எல்ஏ சட்டம் என்ன சொல்லுதுன்னா ட்வின் கண்டிஷன்ஸ் சொல்லுது. ஒன்று, அதாவது பெயில் வர்றதுக்கு ஒரு கைதி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும் கோர்ட்டுன்னா, ஹி ஹஸ் நாட் கமிட்டட் தி அஃபென்ஸ், அவர் அந்த குற்றத்தை செய்யவில்லைன்னு நீதிமன்றம் நம்பணும். ஒன்று. இரண்டாவது, ஹீ வில் நாட் கமிட் இட் அகைன், வெளியில் வந்தால் திரும்பவும் அது பண்ண மாட்டேன். இதான் ட்வின் கண்டிஷன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் வெளியில் வரணும்னு பிஎம்எல்ஏ ஆக்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவர் இத்தனை நாள் உள்ளே இருந்துட்டாரு, இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த கேஸ் முடியாது, அதனால் அவர் உள்ளேயே வச்சுருந்தா இந்த 2 காரணத்தை சொல்லி இதை விட கான்ஸ்டியூஷனல் கொடுத்துருக்கிற பவர்ஸ் அதிகம், 21 ஈக்குவாலிட்டி, ரைட் டு லிவ், அவர் உள்ளே வச்சிருக்க முடியாது. அதனால் நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. அதனால் திமுக தோழர்கள் நல்லா பார்க்கணும், அண்டர்லைன், அந்தக்காக தான் வெளில விடுறோமே தவிர இவர் புனிதர், இவர் ஒன்றும் செய்யலை, அப்பாவி, சீக்கிரம் விட்டுருங்கன்னு எங்கேயுமே சொல்லலை.